என் பேரு ஆலெக்ஸ் மோர்சர். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் உன்னுடைய தாய் இல்ல. ஹலோ சொல்ஜர். இன்னும் பார்க்க போகிற கேமோட கதை பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப். இது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஸ்பைடர்மேன் கேமாக வர வேண்டியது, பட் ஸ்பைடர்மேனே இல்லாத ஒரு பக்காவான ஸ்பைடர்மேன் மாதிரியான கேமாக இருந்திருக்கும் இந்த கேம். இது மொத்தம் வந்துருந்துச்சிங்களேன் கொய்யால இன்செவனை தூக்கி சொல்லிட்டு வந்துருக்கு. இப்போ ஆக்டிவேஷன் அந்தளவுக்கு பயங்கரமான பங்கமான கேம் சீரிஸ். இது ஆக்ஷன் கேம் சொல்லணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கேம் பிடிக்கும். இந்த கேம் வந்து செக் பண்ணி பாருங்கள், பயங்கரமான கேம் இது. இந்த கதை ஃபுல்லாக பார்த்துட்டு விளையாடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, யார் லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் பார்க்க ஹைப் இருக்கும். ஹைப் ஏற்றி விட்டிங்கன்னா தான் இந்த வீடியோ அளவுக்கு கண்ணில் காட்டும், நல்ல பேர் பார்ப்பாங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல ஷோஸ்லாம் போட முடியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்டர்வியூ சொல்லிடுறேன். இந்த எபிசோடில் இந்த கேம் தான் வரணும்ட்டு போன லைக் பண்ணியிருந்தீங்க பல பேர். அடுத்த கதை சாமி எபிசோடில் என்ன கேம் வரணும் அப்படின்றத கீழே மறக்க ஓட்டு போட்டுருங்க. நீங்கள் ஓட்டு போட்டு எதுனால தான் இந்த கேம் இந்த ஸ்டோரி வந்திருக்கு, அதனால் ஓட்டு போட மறந்து அதிகம். ஓகே, ஓரா போயிடலாம். நான் கதை சாமி கேட்கட்டா. ஆலெக்ஸ் மோர்சர். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அவங்க எல்லாம் என்ன ஒரு கொலகாரன், ராட்சச, தீவிரவாதின்னு கூப்பிடுவாங்க. ஆனா இது எல்லாமே நான் தான். வாரத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இந்த லீத்தல் வைரஸ் வெளியிடப்பட்டுச்சு. நான் கருணொழிக்கும் பொழுது எல்லாமே கைமீறி போயிடுச்சு. இப்போ நான் கொல்றேன், வேட்டை ஆடுறேன், கன்சியூம் பண்ணுறேன். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை. என்னை இப்படி யாரு மாற்றினாங்கன்றத நான் கண்டுபிடிச்சாகணும். இதுக்கு நான் பழி வாங்கியே தீருவேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ப்ளீஸ் காப்பாத்துங்க. உடனே தாக்குங்க. எல்லாம் முடிஞ்சுது, நகருங்க. ஏய், என் கூட வா. இவளையும் முடிச்சிரு. விரோதா, கமாண்டிங் ஆபீசர் எங்க? சார், அவர் டைம் ஸ்கூலா இருக்காரு சார். நான் அவருக்கு கால் பண்ணலாம். நீ அது தேவையில்லை.
கதையோட தொடக்கத்துல அலெக்ஸ் மேசர் கொலை செய்யப்பட்டிருந்தாரு. அவருடைய உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக 2 டாக்டர்கள் அங்க கூடி இருந்தாங்க. ஏய், எனக்கு இவனை தெரியும். இவன் பிளாக் லைட்ல இருந்தான்ல. ஆமா, இப்போ இவன் முன்னாள் பிளாக் லைட் தான். இவன் பேரு கூட மெர்சர், அலெக்ஸ் மெர்சர். அடையாளம் காமிச்சது கென் மெர்சர், டேனா ஏ. இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா தெரியல. இந்த 51 டெஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கும் இவனுக்கு ஏதாவது தொடர்புக்குன்னு நினைக்கிறியா? இல்ல, அதை பத்தி எதுவும் தெரியாது. ஏன் அதை தெரிஞ்சுக்கணும் கூட எனக்கு அவசியமும் இல்லை. சரி, அந்த 8 இன்ச் பிளேட் எடு. தொண்டையில இருந்து வேலைய ஆரம்பிக்கலாம். அனுப்பிங்க. 2 டாக்டர்களும் அங்கிருந்து ஓட அலெக்ஸும் அங்கிருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணாரு. அங்கிருந்து அவர் பில்டிங்கை விட்டு வெளியே வர ஹெலிகாப்டரோட தரையிறங்கிறத மறைஞ்சிருந்து கவனிக்கிறாரு. அதிலிருந்து பிளாக் வாட்சோட சோல்ஜர்ஸ் இறங்கி வர அலெக்ஸ் உயிர் பெற்ற செய்தியை கேட்டு இன்ஃபெக்ஷன் பரவும் அப்படின்னு அந்த டாக்டரையும் சரமர சுட்டு கொல்றாங்க. இதை பார்த்த அலெக்ஸ் பயந்துகிட்டு அங்கன்னு தப்பிக்க நினைக்கிறாரு. திடீர்னு அவரை அவங்களெல்லாம் பார்த்துடுறாங்க. அலெக்ஸை சுற்றி வளைச்சி சரமாரியா சுட்டுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அலெக்ஸுக்கு தான் ஒண்ணுமே ஆகல. இதெல்லாம் புரியாத அலெக்ஸ் இங்க தப்பிச்சா மட்டும் போதும்ட்டு அங்கு எகிரி குதிக்க மிக உயரமான சுவரையும் அசால்ட்டா தாண்டிடுறாரு. இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு சுத்தமா புரியவே இல்லை. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு புரியாத அலெக்ஸ் அங்கிருந்து தப்பிச்சு ஓட பிளாக் பாய் சோல்ஜர்ஸ் அவரை சிட்டி முழுக்க தேட ஆரம்பிச்சாங்க. ஒரு அளவுக்கு மேல முடியாத அலெக்ஸ் ஒரு இடத்துல பலமிழந்து இருக்க திடீர்னு ஒரு சோல்ஜர் அவரை சுட்டு விடுறான். அலெக்ஸ் சுத்துட்டாரு அப்படின்னு அவர் ரிப்போர்ட் பண்ற நேரத்துல திடீர்னு அலெக்ஸ் உயிர் பெற்று எழுந்து அவனை தாக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துல அலெக்ஸோட உடல் அந்த சோல்ஜரை கன்சியூம் பண்றது மூலியமா இன்னொரு நினைவுகளை ரீட் பண்ண முடியும் அப்படின்னு அலெக்ஸ் தெரிய வருது. அந்த சோல்ஜருடைய நினைவுகளை அவர் ரீட் பண்ணி பார்க்கும்போது தான் யாரு தனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதாகவும் அந்த தங்கச்சிய இவன் கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னும் அலெக்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அந்த நேரத்துல அவங்க அலெக்ஸோட தங்கச்சியான டேனாவோட அப்பார்ட்மெண்ட்லயே அவரை கடத்தி வச்சிருக்க அந்த இடத்துக்கு அதிலே நுழைஞ்சி அவளை காப்பாத்துறாரு அலெக்ஸ். சேஃபான இடத்துக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் யாரு என்ன அப்படின்றத அவகிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அலெக்ஸுக்கு இது வரைக்கும் தான் யார் அப்படின்றது சுத்தமா தெரியவே இல்லை. அந்த நேரத்துல அவ 5 வருஷமா நீ எங்க போனே தெரியல. 1 மாசம் முன்னாடி தான் திடீர்னு என்கிட்ட திடீர்னு என் வீட்டு கதவை தட்டின ஜென்டெக்கோட ரிசர்ச் டைரக்டரான ரேமன் மெக்லான் பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் உன்னோட பார்க்கவே இல்லை அப்படின்னு அவ சொல்லியிருந்தா. அங்கிருந்து அவங்க ஒரு சேஃபான இடத்துல இருந்து தன்னோட ஆராய்ச்சியை ஆரம்பிக்கிறாங்க. அலெக்ஸோட வாழ்க்கை மாறி போனதுக்கும் தன் உடம்புல ஏற்பட்ட இந்த மாற்றங்களுக்கும் ஜென்டெக் தான் காரணம். இதனால டேனோ அலெக்ஸும் சேர்ந்துக்கிட்டு ஜென்டெக் பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல தான் அவங்களுக்கு எலிசபெத் கிரீன் அப்படின்ற பெண்ணை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஜென்டெக் உடம்புல நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. சட்டவிரோதமா அவளை மனிதாபிமானமே இல்லாம கொடுமை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. இந்த ஒரு காரணத்தாலேயே அவளை கண்டுபிடிச்சா நமக்காக விஷயம் கிடைக்கும், அவளை போய் கண்டுபிடி அப்படின்னு டேனா சொல்ல அலெக்ஸும் ஜென்டெக்கோட பில்டிங் நுழைஞ்சி அவளை கண்டுபிடிக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவள் நினைச்சு வந்தது வேற, நடந்தது மொத்தமா வேற. ஜென்டெக் பில்டிங்ல இருந்த செக்யூரிட்டி ஆட்களை அடிச்சு போட்டு அவர் எலிசபெத் கிரீனை கண்டுபிடிக்கிறாரு. எலிசபெத் கிரீன், இது நீ தானே? நான் காத்துட்டு இருந்தது இந்த ஒரு நேரத்துக்காக தான். என்ன சொல்ற நீ? எனக்கு இது புரியல. புரிய வைக்கிறேன்.
இல்லை. எலிசபெத் மியூட்டன்டான ஜந்துக்களை ஆலெக்ஸுக்கு எதிராக ஏவி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி இருந்தா அதுங்க ஆலெக்ஸை போட்டு கண்டபடி புழக்க ஆரம்பிச்சுதுங்க. சரமறையாதுங்க ஆலெக்ஸை தாக்க ஆரம்பிக்க அவர் கஷ்டப்பட்டு அதுங்களை கட்டம் கட்டி சரியான இடத்துக்கு அழைச்சிட்டு போய் அதுங்களை அழிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜந்துக்களை அவர் கன்சியூம் பண்ணும்போது தான் அவருக்கு எக்ஸ்ட்ராவா ஸ்பெஷல் பவர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சுது. அது மூலமா அவர் தாக்க வந்த ஜந்துக்களை மொத்தமா அழிச்சிடுறாரு. அந்த கலையபுரத்துல அந்த கட்டிடமே மொத்தமா காலி ஆயிடுது. ஆலெக்ஸ் அங்கிருந்து ஜென்டெக் ஆட்களுடைய மெமரிஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கன்சியூம் பண்ணி மெமரிஸை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதிலிருந்து அலெக்ஸ் மேசரும் ஒரு காலத்தில் ஜென்டெக்கில் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னும் தெரிய வருது. சரியான நேரத்தில் தான் அவர் டேனாவை பார்க்க போக அங்கே தான் நீ ஜென்டெக்கில் வேலை செய்யும் போது உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கா, அவளை போய் பார்த்தா அப்படின்னா உனக்கு என்னாச்சு அப்படின்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. ஆலெக்ஸும் அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான கேரன் பார்க்கருடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்க்க அவள் ஆலெக்ஸை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டா. ஆனால் ஆலெக்ஸுக்கு தான் அவள் யாருன்னே தெரியல. ரெண்டு பேருமே ஜென்டெக்கில் தான் வேலை பார்த்தாங்க. ஜென்டெக் பயோ வெப்பனை தயாரிக்கிற ஒரு கம்பெனி. அவங்க தயாரித்த ஏதோ ஒரு பயோ வெப்பன் தான் ஆலெக்ஸ் உடம்புக்குள்ள புகுந்துருக்கு. அதான் ஆலெக்ஸுக்கு இந்த பவர்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ஆனால் ஆலெக்ஸை க்யூர் பண்ணோம் அப்படின்னா நிறைய வைரஸ் சாம்பிள் தேவை, அப்போதான் மாற்றுமன் தயாரிக்க முடியும் அப்படின்னு கேரன் பார்க்கர் சொல்கிறா. இதனால் அவர் சாம்பிளை கலெக்ட் பண்ணுறதுக்காக சிட்டிக்குள்ளே வரும்போது தான் தெரிய வருது எலிசபெத்தோட மான்ஸ்டர்களால் ஊர் முழுக்க வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. இதனால் அவர் அங்கிருந்த ஏகப்பட்ட ஹை பில்டிங்ஸ் தாக்கி சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த சாம்பிள்ஸ் எதுவுமே கேரனுக்கு பத்தவே இல்லை. மறுபுறம் டேனா ஜென்டெக்கோட ரிசர்ச்சிங் டைரக்டரான மெக்மோலன் திரும்ப வரப்போகிறான். இதுதான் சரியான டைம், அவனை பிடிச்சா மட்டும்தான் உனக்கு என்னாச்சு அதுக்கு என்ன மாற்று மருந்து அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும்னு டேனா சொல்ல மெக்மோலனை நேர்களை சந்திக்கிறதுக்காக ஆலெக்ஸ் தயாரானாரு. அதே சமயத்தில் எலிசபெத் மூலியமா ஊருக்குள்ள வைரஸ் பரவி பொதுமக்களை தாக்க ஆரம்பிச்சிருந்தது. இதுக்கு நடுவில் எப்படியாவது மெக்மோலன் சந்திச்சாகணும் அப்படின்னு ஆலெக்ஸ் அங்கிருந்த வைரஸ் லீடர்களை அழிச்சிட்டு மாறு வேஷத்துல அவளை சந்திக்க தயாரா இருக்க திடீர்னு ஹைவேல இருந்து உடச்சிக்கிட்டு மான்ஸ்டர்ஸும் வைரஸால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களும் அங்க சூழ்நிலைகள் கவனிச்ச மெக்மோலன் ஹெலிகாப்டர் இருந்து இறங்காமையே ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். இதான் ஆலெக்ஸ் தங்கிட்ட கிடைச்ச வாய்ப்பை தவற விட்டுடுறாரு. மறுபுறம் பிரச்சனைய நேரடியா பார்த்த மெக்மோலன் பிளாக் வாட்சர் ஜெனரலான பீட்டர் ராண்டலையும் கேப்டன் கிராஸையும் கூப்பிடுறாரு. அவங்ககிட்ட அலெக்ஸ் மேஸ் அழிக்கிறதுக்கான ஒரு பயோ வெப்பனை அவங்ககிட்ட கொடுக்குறாரு. இந்த மருந்து போட்டா கொஞ்சம் கொஞ்சமா அலெக்ஸ் மேஸ் செத்துருவான், இதை வச்சு அவன் கதையை முடிச்சிருங்க அப்படின்னு கேப்டன் கிராஸ் கிட்ட அவங்க கொடுக்க அவனும் அலெக்ஸை கொல்ல தயாராக இருந்தான். இதே நேரத்தில் தான் கேரன் அலெக்ஸை கூப்பிட்டு இருந்தா. எனக்கு ஒரு முக்கியமான சாம்பிள் தேவை, அது இருந்தா உடம்புகிற வைரஸை ஈஸியாக அழிச்சிடலாம், அதுக்கு மாற்றம் வந்து கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றா. ஆனால் அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஹை பில்டிங் இருக்கிற சென்டருக்குள்ள தான் போய் எடுக்க முடியும், அதனால் பார்த்துக்கலாம் போயிட்டு வான்னு கேரன் சொல்லி அனுப்ப அங்கிருந்து வீரமாக கிளம்பியிருந்தாரு அலெக்ஸ். ஆனால் அங்கே போனதாகலாம் தெரியுது இது எல்லாமே ஒரு செட்டப் அப்படின்னு. அந்த இடத்துக்கு சரியா கேப்டன் கிராஸ் வந்துருந்தான். அவனை பார்த்தோன்னே அலெக்ஸ் நான் இங்கே வருவேன்ட்டு உனக்கு யார் சொன்னா, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு அவங்ககிட்ட கேட்க உன்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான கேரன் தான் அனுப்பிச்சா அப்படின்னு அலெக்ஸ் கிட்ட சொல்கிறான். அப்போ தான் தெரிய வருது கேரன் நம்ப வச்சு ஏமாத்திட்டா அப்படின்னு. அவன் அலெக்ஸை தொடர்ந்து தாக்க ஆரம்பித்தான். அலெக்ஸ் கூட ஒத்தைக்கு நிற்க ஆரம்பித்தான். ஆனால் அந்த நேரத்தில் ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸும் அலெக்ஸை தாக்க ஆரம்பிச்சிருந்தது. இது நடுவில் கேப்டன் கிராஸ் அலெக்ஸ் சண்டை போட அவனை அசால்ட்டாக வீழ்த்திடுறாரு அலெக்ஸ்.
அந்த நேரத்தில் அவன் அங்கேருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணான். ஆனால் அவன் கூடயே பில்டிங்கோட டாப்புக்கு வந்த அலெக்ஸ் அவனை முடிச்சு கட்ட முயற்சி பண்ணாரு. ஆனால் அலெக்ஸ் அசல நேரத்தில் தான் கிட்ட இருந்த மருந்தை அலெக்ஸ் மேலே போட்டுடுறான். இதனால அலெக்ஸோட உடல் பலவீனமாகுது. அவரோட உடல் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போகுது. அவர்கிட்ட இருந்த ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாமே மட்டுப்படுது. இந்த ஒரு காரணத்தினாலே அலெக்ஸ் ரொம்பவே பலவீனமாயிடுறாரு. இந்த விஷயத்தை அவர் டேனா கிட்ட கேட்க, டேனா இதுக்கு சரியான ஆள் பிராட்லி ராக்லாண்ட் அப்படின்றவர் தான். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் செயின்ட் பால் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு, அங்க போய் அவரை பாரு அப்படின்னு சொல்ல அலெக்ஸும் அவரை பார்க்க போயிருந்தாரு. ஏன்னா இந்த நிலைமையில அலெக்ஸால ஜென்டெக் எதிர்த்து போராட முடியாது. அலெக்ஸ் டேனாஸோட டாக்டரை பார்க்க அவரு முதல்ல ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு உதவா மட்டும்தான் இந்த வைரஸ் ஸ்டாப் பண்ண முடியும், பல பேரை காப்பாற்ற முடியும்னு அலெக்ஸ் சொல்ல அவரும் ஒத்துக்கிறாரு. ஆனால் அவர் தேவைப்பட்டது சாம்பிள்ஸ் தான். அதுக்கு இந்த வைரஸ் தாக்கின முக்கியமாக டெட் பாடிஸ் வேணும். அதெல்லாமே பிளாக் வாட்சோட சோல்ஜர்ஸ் கிட்ட தான் இருக்கு. அதிலிருந்து சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அலெக்ஸ் டாக்டர் ராக்லாண்ட கொடுக்க அவரும் அலெக்ஸை சரி பண்ணிடுறாரு. கூடவே அவர் ஒரு மாத்து மருந்து கொடுக்குறாரு. உடம்புல இருக்கிற வைரஸ் சரியாகணும், மொத்தமா அழியணும் அப்படின்னா இந்த இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிக்க, இது உனக்கு மொத்த கியூரும் கொடுக்கும் அப்படின்னு மாத்து மருந்தை கொடுக்க அந்த நேரத்தில் அவர் அதை போட்டுக்காம பத்திரமா வச்சுக்கிறாரு அலெக்ஸ். அங்கிருந்து அவர் டேனாவை பார்க்க வர அதனால திடீர்னு ஒரு கொடூர ஜந்து சிவத்தை உடைச்சிட்டு வந்து டேனாவை தூக்கிட்டு போயிடுது. அலெக்ஸ் அவளை காப்பாத்துக்காக அவளை பின்தொடர்றாரு. இடம் காப்பாற்றணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு. ஆனா குடுக்க பிளாக் வாட்ச் வந்ததுனால அவரால் டேனாவை காப்பாற்ற முடியல. டேனா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தூக்கிட்டு போன மான்ஸ்டரை கண்டுபிடிச்சி அதை கன்சியூம் பண்ணாதான் அது மெமரி மூலியமா கண்டுபிடிக்க முடியும். இதனால அலெக்ஸ் கஷ்டப்பட்டு அந்த மான்ஸ்டரை கண்டுபிடிச்சி அதை கன்சியூம் பண்ணி மெமரியில அவன் எங்க இருப்பான்னு கண்டுபிடிச்சி அங்க போறாரு. அங்க இருந்தது எலிசபெத் கிரீன். அவ தான் அலெக்ஸ் இங்க வர வைக்கிறதுக்காகவே இப்படி திட்டத்தை போட்டிருப்பா. காரணம் அவ இன்னும் பவர்ஃபுல் ஆகணும் அப்படின்னா அலெக்ஸ் அவளுக்கு தேவை. அலெக்ஸை கன்சியூம் பண்ணா தனக்கு தேவையான பவர் கிடைச்சிரும்னு அவ திட்டமிட்டு இருந்தா. அவ கூட அலெக்ஸ் ஒத்தி நின்று சண்டை போடுறாரு. கரெக்டான நேரத்தில் தான் அவர் டாக்டர் ராக்லாண்ட் கொடுத்த மாத்து மருந்தை அவள் உடம்புல செலுத்திடுறாரு. இந்த ஒரு காரணாலேயே அவள் உடம்புல இருந்த வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமா டிசால்வ் ஆக ஆரம்பிக்குது. சரியான நேரத்தில் தான் அவ ரத்த வாந்தி எடுக்க அதிலிருந்து ஒரு கொடூர ஜந்து வெளியே வந்தது. இது மற்ற ஜந்துகளை விடவே புத்திசாலியா இருந்தது. அதோட பெயர் தான் சுப்ரீம் ஹண்டர். அலெக்ஸ் அதை கூட ஒத்தையா சண்டை போடுறாரு. கஷ்டப்பட்டு அதை அழிச்சிடுறாரு. டீனா, என்னாச்சு? சுயனவு இல்லை, ஆனா நாடி இருக்கு. நமக்கு இன்னும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. இதை என்னன்னு போய் பாரு. யார் பேசுறது? அது முக்கியம் இல்லை, நான் சொல்றதை மட்டும் கேளு. 40 வருஷத்துக்கு முன்னாடி பிளாக் வாட்ச் நம்பிக்கையோட ஐடஹோ கிளம்புனாங்க ப்ராஜெக்ட் ரெட் லைட்டுக்காக. அவங்க இந்த வைரஸை பல விலங்குகள் மேலே பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் இது மனுஷங்க என்ன பண்ணுன்ட்டு அவங்களுக்கு அப்போ தெரியாது. முதல்ல பெருசாக எதுவும் நடக்கல. அந்த வைரஸ் ஊர் முழுக்க பரவுச்சு. ஊரோட பாப்புலேஷனை பாதிக்கு மேலே குறைச்சிது. ஆனால் அந்த வைரஸுக்கான சரியான ஹோஸ்ட் எலிசபெத் கிரீன் மட்டும்தான். ஜென்டெக்கும் ஹோப் வைரஸோட சாம்பிளோட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்க வச்ச பேர் பிளாக் லைட். அந்த வைரஸ் மரபணு கூறுகளை மொத்தமாக நகலெடுத்து ஒரு புது இதை உருவாக்குறது. இங்கே கேட்டாம இருக்குல்ல, புரியுதா? நீ ஹியூமன் இல்லை, நீ ஒரு பிளாக் லைட்டோட ப்ராஜெக்ட். ஆனால் நீ சாகல. உனக்கு ஏதாவது ஒரு ஆயுதத்தை அப்போதான் அவங்க அனுப்ப தயாரில வச்சிருக்காங்க. ஹைலாண்ட் பில்டிங் மேலே போனீங்கன்னா உனக்கு என்ன தேவையோ அது அங்கே கிடைக்கும். சீக்கிரம் போ. இங்கிருந்து அலெக்ஸ் அந்த மருமகள் சொன்ன வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சாரு. அவங்க கொடுத்த தகவல்களை அவர் கரெக்டாக பயன்படுத்தி பிளாக் வாட்சோட ஒரு ரகசிய மீட்டிங்க்கு மாறு வேஷத்தில் உள்ள நுழைஞ்சிருந்தாரு. அவங்க பேசுறத அவர் கேட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு காற்றுல
ஒரு விதமான மருந்து பரவ ஆரம்பிச்சுது. அது அந்த அறையில் பரவ அலெக்ஸ் அது ரொம்பவே பாதிக்க ஆரம்பிச்சுது. அங்க இருக்கிறது அலெக்ஸ் தான் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அலெக்ஸ் கஷ்டப்பட்டு அதனால காலி பண்ணிட்டு அது என்ன மர்ம குரல்களை கேட்க பிளாக் வாட்ச் ஒரு புதுவிதமான வெப்பனை உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு பேரு பிளட் டாக்ஸ். இது நார்மல் பீப்பிளை ஒன்றும் பண்ணாது, ஆனா வைரஸை அஃபெக்ட் ஆனவங்களையும் ஜந்துக்களையும் கண்டிப்பா தாக்கும் அப்படின்னு அந்த மர்ம குரல் சொல்ல அதை அழிக்கிறதுக்காக அலெக்ஸ் முடிவு பண்ணியிருந்தாரு. மேலும் அதே நேரத்தில் தான் பிளாக் வாட்ச் பிளட் டாக்ஸை நகரம் முழுக்க காத்துல கலக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அது ஒவ்வொன்றத்தையும் அலெக்ஸ் தேடி போய் அழிக்க ஆரம்பிச்சாரு. மேலும் மர்மக்குரலோட உதவியோட பிளட் டாக்ஸை உருவாக்குற பெசிலியை கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றும் அழிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா கடைசியா ஒன்னு மிஞ்சி இருந்தது, அதை மட்டும் அழிச்சிடாத அப்படின்னு அந்த மர்ம குரல் சொல்லி இருந்தது. காரணம் இதை பயன்படுத்தி தான் மறைஞ்சிருந்த எலிசபெத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அலெக்ஸும் இதை பயன்படுத்தி மறைஞ்சிருந்த எலிசபெத் கிரீனை வெளியே கொண்டு வராரு. அந்த நேரத்தில் அவ ஒரு மிகப்பெரிய ஜந்துக்குள்ள மறைஞ்சிருந்தா. இங்கிருந்து தான் அலெக்ஸுக்கும் எலிசபெத்துக்கும் நேருக்கு நேரா சண்டை வந்தது. ஒருத்தர் நேரடியா ஒத்தையா சண்டை போட அலெக்ஸ் வீரமா சண்டை போட்டு அங்க இருக்கிற எல்லா கருவிகளும் பயன்படுத்தி கஷ்டப்பட்டு அவளை வீழ்த்திடுறாரு. எலிசபெத் ஜந்துக்குள்ளேருந்து வெளியே வர கிடைச்ச கொஞ்சம் சந்தர்ப்பத்தையும் சரியா பயன்படுத்திக்கிட்டு அவளை தனக்குள்ள கன்சியூம் பண்றாரு அலெக்ஸ். ஆனா அவர் தேடி வந்த எந்த இன்ஃபர்மேஷனும் இவகிட்ட இருந்து அவருக்கு சுத்தமா கிடைக்கவே இல்லை. இப்போதைக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சது மெக் மூலம் தான். அவனை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா தனக்கு என்ன ஆச்சு ஏன் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு மெக்மோலனை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. சரியான நேரத்தில் அந்த மர்ம குரல் ஒரு யோசனை சொல்ல பிளட் டாக்ஸோட டேங்க்ஸ் இருக்கிற இடத்துக்கு அலெக்ஸ் போய் தாக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா பிளட் டாக்ஸோட தாக்கத்துல அவர் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. இதுதான் சரியான நேரம் அப்படின்னு அலெக்ஸை பிளாக் வாட்ச் அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா இது எல்லாமே அலெக்ஸோட திட்டம் தான். ஹாய் பாஸ், இது என்ன அழிக்கும்னு நினைக்கிறியா? நான் யாருன்னு உனக்கு தெரியும், நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும். நீ எப்பயுமே ஒரு புத்திசாலிதான். நம்ம இடரக்க சத்தியம் நீ வீடியோஸை தயாராக இருந்த, அதனால தான் என்னை இன்ஃபெக்ட் பண்ணியா? இல்லை இல்லை, என்ன உளர்ற நீ தான் பெரிய மூலக்காரனாச்சுப்பா. ஒரு பிளானை போட்டு அதை முடிக்க இன்னொரு பிளான் போறவனாச்சு நீ. அந்த வேலை என்கிட்ட கொடுத்துட்டு ஒழுங்கவனை தள்ளி போயிடு. அலெக்ஸ் மோசஸ் செத்துட்டான், அவனை கொண்டுட்டாங்க. வரலாறுல மிக மோசமான வைரஸை நியூயார்க்ல ரிலீஸ் பண்ணுறேன்னு மேட்டவனால நீ பெரிய ஸ்டேஷனை செத்துட்ட. ஆனால் அந்த வைரஸ் உடம்புக்குள்ள எப்படி போகணும்னு தெரிஞ்சு அதுவா நுழைஞ்சிருச்சு. அதான் நீங்க இருக்க. உனக்கே புரியும் நினைக்கிறேன். இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டதை நீ ஈஸியாக அழிக்கலான்னு நினைக்கிறியா? ஆனால் இதுக்காக நீங்கள் வரல எனக்கு தெரியும். ஹோப் ஹரோ என்ன நினச்சின்ட்டு உனக்கு தெரியணும். அதானே உங்களுக்கு தேவை உண்மை. அந்த ரகசியம் எனக்கு தெரியும். இங்க பாரு, இந்த துப்பாக்கிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் அலெக்ஸ் திரும்பவும் அந்த மர்ம குரலோட பேச நினைக்க அந்த இடத்துல தான் கேப்டன் கிராஸ் வந்திருந்தான். அங்கே தான் நமக்கு உண்மையை தெரிய வருது. இரு நேரமாக பேசிக்கிட்டு இருந்த மர்ம குரல் வேற யாரும் இல்லை, கேப்டன் கிராஸ் தான். அவன் தான் இவ்வளோ நேரமா அலெக்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது. அங்கிருந்தான் அவன் ஜெனரல் ரேண்டல் நோயை கட்டுப்பட்ட முடியாதனால இந்த ஊரை மொத்தமாக நியூக்ளியர் பாம்பு போட்டு அழிக்க போகிறான் அப்படின்னு சொல்லியிருந்தான். அவனை தடுக்கல அப்படின்னா இந்த ஊருக்குள்ளே இருக்கிற இன்ஃபெக்ட் ஆனவங்க மட்டும் இல்லை, இன்ஃபெக்ட் ஆகாத அப்பாவி மக்கள் கூட மொத்தமாக அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு அலெக்ஸ் கிட்ட சொல்லியிருந்தான். இந்த ஒரு காரணத்தாலேயே அலெக்ஸும் கேப்டன் கிராஸும் ரேண்டில் பார்க்க போயிருந்தாங்க. அந்த நேரத்தில் மாறு வேஷத்தில் அலெக்ஸ் இருந்தான். அவங்க பிளான் பண்ணபடி உள்ள நுழைஞ்சி அவனை கையும் காலமாக பிடிக்க அங்கே தான் அவன் உண்மையை சொல்லியிருந்தான். நான் நியூக்கை ஆக்டிவேட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மொத்தமாக அழிஞ்சிரும், அதோட கோடு என்கிட்ட தான் இருக்குன்னு அவன் சொல்ல அலெக்ஸ் அவனை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சாரு. அங்கிருந்து அவருக்கு பல உண்மைகள் தெரிய வந்துச்சு. 1960 ஹைடாஹோ அப்படின்ற இடத்துல தான் அவங்க முதல்ல இந்த வைரஸை பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அது லீக் ஆனதுனால பொதுமக்களை அது தாக்க ஆரம்பிச்சிருக்கு. பிளாக் லைன் பெயரிடப்பட்ட இந்த வைரஸ் பல பேரை தாக்க ஆரம்பிச்சிருக்கு. பல உடல்ல ஜெனடிக் லெவல்ல மியூட்டேஷன் ஆக வச்சிருக்கு.
அதில் பாதிக்கப்பட்டவ தான் எலிசபெத் கிரீனோ. அந்த நேரத்தில் அவ கர்வமா இருந்தா. வைரஸில் பாதிக்கப்பட்டவங்களை சமாளிக்க முடியாதனால கவர்மெண்ட் பிளாக் வாட்சை அங்கே களை இறக்குச்சு. ஆப்ரேஷன் ஹோப் அப்படின்ற ப்ராஜெக்ட்ல அங்கிருந்து மொத்த பேரையும் அவங்க கொண்டு குவிச்சாங்க. அதில் பிடிபட்ட பலர் வைரஸில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எலிசபெத் மட்டும் அந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சா. இதை புரிஞ்சுக்கிட்ட பிளாக் வாட்ச் அவளை பிடிச்சி அவளை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அவள் வைத்திருந்த குழந்தைய கொடூரமா கருணையே இல்லாம ஆராய்ச்சி பொருளை பயன்படுத்தினாங்க. அதனாலதான் என்னமோ அலெக்ஸ் எலிசபெத் தன்னோட மகன் அப்படின்னு தப்பா புரிஞ்சிருப்பா. அவள் உடம்புல இருந்த பிளாக் லைட் வைரஸை அவங்க பல வருஷமா அவளை சித்திரவதை பண்ணி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வைரஸால தான் அவளுக்கு வயசாகாம நோய் தாக்கும் போது எந்த வயசுல இருந்தாலும் அதே வயசுலயே இருக்க ஆரம்பிச்சிருக்கா. ஹைடாவில் ஏற்பட்ட வைரஸ் விபத்துல மக்களை காப்பாற்ற முடியாதனால அந்த இடத்துக்கு நியூக் போட்டு அணுகுண்டு மூலியமா வெடிக்க வச்சு மொத்தத்தையும் அழிச்சிருப்பாங்க. இப்ப மறுபடியும் அலெக்ஸ் இருக்கிற இந்த ஊரையும் அழிக்கிறதுக்கு தான் நியூக் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் அலெக்ஸ் தெரிஞ்சுக்க திடீர்னு கேப்டன் கிராஸ் அலெக்ஸை தாக்க ஆரம்பிக்கிறான். ஏன் அப்படின்னா இவ்வளவு நேரமா அங்க இருந்தது கேப்டன் கிராஸே இல்ல, கேப்டன் கிராஸ் உருவத்துல இருந்த எலிசபெத்தின் ஏவி விட்ட சுப்ரீம் ஹண்டர் தான். அதுதான் இவ்வளவு நேரமா கேப்டன் கிராஸை கன்சியூம் பண்ணி அவரோட உருவத்துல இருந்திருக்கு. எல்லா விஷயமும் இப்ப அலெக்ஸ் செஞ்சதுனால அலெக்ஸ் கன்சியூம் பண்ணி பிளாக் லைட் வைரஸோட பர்ஃபெக்டான ஓஸா மாறதுக்காக அது திட்டமிட்டு இருந்துச்சு. இதே தான் எலிசபெத் நினைச்சிருந்தா, ஆனா அவளால் அது முடியல. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க மறுபுறம் நியூ பாமோட கவுண்ட் டவுன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருந்துச்சு. அலெக்ஸ் கஷ்டப்பட்டு அவசரத்துல இதுவோ சண்டை போட்டு ஒரு வழியா சுப்ரமன்ரை அழிச்சிடுறாரு. இருக்கிறது கொஞ்ச நேரம் தான். அதுக்குள்ள பாமையோட டிஃப்யூஸ் பண்ணி வாங்கணும் பாக்குறாரு. அவரோட முடியல. அந்த ஒரு காரணத்தினால ஹெலிகாப்டர் மூலியமா அந்த நியூக்க எடுத்துக்கிட்டு கடலுக்கு போயிடுறாரு. அவசர அவசரமா ஹெலிகாப்டர் சிட்டியை விட்டு கடந்துட்டு இருந்துச்சு. நான் உண்மையை தெரிய வந்தேன். அது எனக்கு கிடைச்சிது. ஆனால் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ எண்ணமெல்லாம் அதை மறக்கிறது மட்டும்தான். அலெக்ஸ் மாஸ்டர் இந்த ஊர் கஷ்டப்படுறதுக்கு அவன் தான் காரணம். அந்த பிரின்ஸ் ஸ்டேஷனில் அதை தப்பு அவன் பண்ணிருக்கவே கூடாது. என்ன இருந்தாலும் அவன் என்னில் பாதி. ஏன்னா கண்ணை மூடும் போதெல்லாம் அவன் நினைவுகளும் ஆயிரக்கணக்கான மக்களுடைய அளவுகளும் தான் கேட்குது. இது எப்பயுமே எனக்கு கேட்கும். நான் என்னவா மாறிட்டேன்? பாதி மனுஷனா இல்லை வேற ஏதாவதா? எப்படி இருந்தாலும் நான் மனுஷங்களை விட ஒரு படி மேலதான். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, பெருசாக ஷேர் பண்ணுங்க. இந்த போர்ட்டல் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கேம் இருக்கு. அதில் ஒரு கேம் தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம். அடுத்த கேம் அடுத்த கதை எபிசோட்ல பார்க்கலாம். 2 கேம் தான் ஃப்ரான்ச்சைஸே ஓவர் ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி இந்த கேமோட கதை நான் சுருக்கமாக இருப்பேன். இந்த கேமோட முழு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க இந்த கேம் வேலை மட்டும் தான் கிடைக்கும். இல்லை அப்படின்னா கேகே சேனல்ல போர்ட்டல் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் போன எபிசோட்ல நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த கேம் தான் இந்த போர்ட்டல். அடுத்த எபிசோட்ல என்ன கேம் வேணும் அப்படின்றத மறக்காம ஓட்டு போடுங்க. ஓகேவா? ஆனால் நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா தான் அடுத்து இந்த கேம் பண்ணலாம், அடுத்து பண்ண முடியும். போர்ட்டல் 2 நான் வந்து நானே போறேன்னு சொல்லிட்டேன். அது ஓட்டு போட அவசியம் இல்லை. போர்ட்டல் 2க்கு அப்புறம் என்ன கேம் போடலாம் அப்படின்றத கீழே வந்து ஓட்டிங் கொடுக்குறேன். அதில் வந்து ஓட் பண்ணி நீங்கள் வந்து கருத்து தெரிவிங்க. ஸோ அது இந்த கேமே அது அப்படி ஓட்டு போட தான் வந்துச்சு. ஓகே, ஓட்டு போட மறந்துடாதீங்க. அப்புறம் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல கமெண்ட் பண்ணும்போது வந்து சப்போர்ட் பண்ணாதான் தொடர்ந்து பண்ண முடியும். ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.